ஹாய் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு டைல்ஸ் பார்க்க போகிறோங்க. வாங்க நீங்களும் சேர்ந்து டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டைல்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டாண்ட கூடுவாஞ்சேரி ஃபுல்லாகவே வந்து தேடி பார்த்தோம். இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்து அங்கே இல்லை. நாங்கள் ரேட்டுக்கு எங்களோட ரேட்டு பட்ஜெட்டுக்கு அங்கே கிடைக்கல, டிசைனாகவும் இல்லை. அதனால் வந்து நாங்கள் பெருங்குளத்தூரில் ஒரு சின்ன ஒரு ஷோரூமில் பார்த்தோம். அவங்க தான் வந்து இங்கே வந்து மெயின் பிரான்ச்சில் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடவாக்கம் அத்தின் டைல்ஸோட மெயின் பிரான்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. என்ட்ரன் ஆனதுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது டைல்ஸ் எல்லாமே. நிறைய வெரைட்டி ஆஃப் டைல்ஸு கம்பெனி இருந்தாலுமே அத்தின்ன்றது ஒரு கம்பெனியாக வந்து நம்மளுக்கு நல்லா பண்ணி தராங்க. ஃபிக்ஸபிள் அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால் சரின்ட்டு நம்ம அத்தின் டைல்ஸில் தான் வந்து நிறைய டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நிறைய வெரைட்டி ஆஃப் டைல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஃப்ளோருக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூமுக்கு ஹாலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கம்பெனி குவாலிட்டியாக போடணும் அப்படின்ட்டு கஜாரா தான் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு மினிமலான ஒரு ஒயிட் வித் க்ரே காம்பினேஷனில் நல்லா இருந்தது. அது ஒரு 39லேருந்து 50க்குள்ளே வந்து பட்ஜெட்டில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டைல்ஸு, கார்பாரிங் க்ளீன் டைல்ஸு, அப்புறம் கூலிங் டைல்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வீட்டுக்கு கீழே ஹாலுக்கு வந்து கொஞ்சம் கனமாக நல்லா போடலாம், 2x2ல் போடலாம் அப்படின்ட்டு. இது வந்து 2x4ன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா 2x2 சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த மாதிரி லாங்காக இருக்க டைல்ஸ் வந்து வளைவு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. வளைவு தரதால் என்ன ஆகும்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் போது சரியாக போய் சிமெண்ட்டில் உக்காராதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணியிருந்தோம். நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க. எப்போவுமே ஹாலுக்கு வந்து 2க்கு 2 டைல்ஸ் மட்டும் எடுங்க. மற்றபடிக்கு நீங்கள் வந்து 2க்கு 4 அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணாதீங்க. ஹாலுக்கு பெட்ரூம்க்கெல்லாம். அப்புறம் கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான கிச்சன், அந்த கப் அண்ட் சாஸு, ஃப்ரூட்ஸுலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் நான் சூஸ் பண்ணல. இந்த வாட்டி கிச்சனுக்கு வந்து ரொம்ப ப்ளைனாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு ப்ளைனாக தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அங்கேயே கிடச்சிது. ஒரு 43 ரூபாயில் வந்து கிடச்சிது. ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் தான். நம்ம நிறையவும் இப்போ வந்து வீட்டுக்கு வால் டைல்ஸுமே ஒட்டியிருக்கும். அதே மாதிரி எலிவேஷன் டைல்ஸும் ஒட்டியிருக்கும். பால்கனிக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் தான் ஒட்ட போகிறோம். ஏன்னா வந்து நம்ம செவரோடு இருந்ததான் மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. டைல்ஸ்னால் நம்ம ஈஸியாக வந்து தொடச்சிடலாம், ஈஸியாக அழுக்கு போயிடும். அதனால் வந்து சரி பால்கனி அப்புறம் கார் பார்க்கிங்கு எல்லாமே வந்து நம்ம டைல்ஸே போயிடலாம் அப்படின்ட்டு டைல்ஸாகவே சூஸ் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி டைல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. கலெக்ஷன் நிறையா இருந்தது அத்தின்ல. நீங்கள் மேடவாக்கம் சரௌண்டிங்கில், மேடவாக்கம், பள்ளிக்கரணை அந்த சைடில் சோழிங்கநல்லூர் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அத்தின் டைல்ஸை வந்து போய் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ தான் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். இது எல்லாமே ஸ்டெப்ஸுக்கான டைல்ஸு. ஸ்டெப்புக்கான டைல்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது. இது எல்லாமே வந்து வால் டைல்ஸ் தான். வால் டைல்ஸ்லேயே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய காசுக்கு ஏற்ற மாதிரி தாங்க டைல்ஸுமே இருக்குது. நம்ம வந்து பட்ஜெட்டு கொஞ்சம் 90 ரூபா 100 ரூபான்னு போகணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டிசைனாக இருக்குது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டைல்ஸில் நான் வந்து இந்த வாட்டி கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் போகல. அதுவும் வந்து மினிமலாக பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிற மாதிரி தான் போயிருக்கேன். 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமுக்குமே வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கிற டைல்ஸ் வந்து மினிமலான இருக்கணும். ஒரு பக்கம் ஒயிட்டு ஒரு பக்கம் பிளாக்கு அந்த மாதிரி தான் காம்பினேஷனில் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து வால் டைல்ஸு. கிச்சனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லிவிங் ஏரியா அப்புறம் பால்கனி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னென்னா கிட்ட கோடு இருக்கு இல்லையா, கண்டிப்பாக இது வந்து கிட்ட கோடு இருக்கிற டைல்ஸை எப்போவுமே நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம். எப்போவுமே ப்ளைனாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது எல்லாமே ஸ்டெப்ஸுக்கான டைல்ஸு. நம்ம வந்து உள்ளே வந்து படிக்கட்டு வருது இல்லையா, அதுக்கு உள்ளே போகிறதுக்கான படிக்கட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படிக்கட்டு டைல்ஸ் எல்லாமே இந்த நீட்டுக்கு நேராக அப்படியே சூப்பராக இருந்தது. இந்த பிளாக் டைல்ஸ் தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பால்கனிக்கு வந்து நாங்கள் பிளாக் தான் போட போகிறோம். ஏன்னா மழை சாரல் பட்டுதுன்னா வேறு எந்த கலராக இருந்தாலும் அழுக்கு நிறைய தெரியும். அதனால் பிளாக்னால் நிறைய அழுக்கு தெரியாது அப்படின்ட்டு நம்ம வந்து படிக்கட்டுக்கும் வந்து பிளாக்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு படிக்கட்டுக்கு சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைல்ஸு. நிறைய வெரைட்டி ஆஃப் கூலிங் டைல்ஸ் இருக்குது. ஒயிட்டு வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அங்கங்கே பேட்சாக வந்து அழுக்கு தெரியும். அதனால் கூலிங் டைல்ஸில் வந்து ஒயிட் வேணாம். ஒயிட்டும் க்ரேவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் பார்த்துருந்தேன். அதுதான் வந்து நம்ம மொட்டை மாடிக்கு கூலிங் டைல்ஸாக போட்டிருந்தேன். போன வாட்டி வந்து நாங்கள் வீடு வாங்கிட்டு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு தான் டேம் ப்ரூஃப் தான் 2-3 கோட்டு நாங்கள் 2 பேர் மட்டுமே அடித்து நல்லாவே 5 இயர்ஸ்க்கு நல்லாவே வந்திருந்தது. டேம் ப்ரூஃப் யூஸ் ஆச்சு. ஹீட்டே நல்லா இறங்கவே இல்லை, நல்லாவே தாங்குச்சுன்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் டைல்ஸ் போயிடலாம் அப்படின்ட்டு கூலிங் டைல்ஸ்க்கு வந்தாச்சு. அதுவும் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸு. பார்க்கிங் டைல்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. காசுக்கு ஏற்றது தாங்க எல்லாமே. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ரைஸில் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த பிளாக் அண்ட் க்ரே ஒயிட் இருக்கு இல்லையா, இந்த காம்பினேஷனில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டால் கொஞ்சம் நல்லா தெரியணும், அதனால் அந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நல்லாவே இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ், பால்கனிக்கு எலிவேஷன் டைல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருமே இதே மாதிரியே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு பிளாக்காக இருக்கிற மாதிரி எதுவுமே வந்து வாலோ இல்லை டைலோ வந்து நான் பிளாக்காக இருக்க மாதிரி சூஸ் பண்ணல. ஏன்னா ரூமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருளோன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு பிளாக்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நெகட்டிவான ஃபீல் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து எல்லாத்துலேயும் ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா லைட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பளிச்சுன்னு இருக்கணும். அதுக்காக வந்து எல்லா இதுலேயுமே வந்து நான் ஒயிட்டு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். வால் டைல்ஸுமே வந்து எங்களுக்கு சூப்பராக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். கீழே இருக்குது பார்த்தீங்களா, க்ரே வித் ஒரு குட்டி குட்டியாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு க்ரே அந்த மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி. ஃப்ளோருக்கு என்ன டைல்ஸ் வருதோ அதே மாதிரி சேமாக இருக்காது, பட் அதே சிமிலராக இருக்கிற மாதிரியான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து கப் அண்ட் சாஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து அந்த மாதிரி கிச்சனுக்கு போடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டம் இருக்கிற மாதிரிலாம் வந்து சூஸ் பண்ணல, ப்ளைனாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப மினிமலாக ஃப்ளோருக்கு போடுற டைல்ஸ்னே சொல்லலாம், அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நம்ம எலிவேஷனில் வந்து இந்த ஜாலி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். இது வேறு கடை, அது வேறு கடை. இது வந்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரியிலே நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாலிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எலிவேஷனுக்கு வந்து ஜாலி தான் ஃபிக்ஸ் பண்ணி போகிறோம். அது கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் நல்லா யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருந்ததில் நாங்கள் வந்து ஒரு இந்த சைடில் வந்து ரைட் சைடில் இருக்கு இல்லையா அந்த பூ போட்ட மாதிரி அதுதான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி செங்கல் கலரில் மிக்ஸ் பண்ணி ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரியும் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன டிசைனில் கேட்குறீங்களோ அதையும் அவங்க பண்ணித்தரவும் விருப்பம் இருக்காங்க. ஆனால் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த கூரையெல்லாம் வைப்பாங்க இல்லையா அதெல்லாமே இருக்குது. வால் டைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே அந்த கூரை மாதிரி போட்டு வைக்கிற மாதிரியான அந்த டைல்ஸுமே இருக்குது. இது எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. எல்லாமே வீட்டுக்கு இறங்கின பிறகு நம்ம வந்து வால் டைல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம டைல்ஸ் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.